இன்னைக்கு 53வது ஐபிஎல் ஆட்டம் கொல்கத்தாவில் நடந்தது. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தோடு தான் ராஜஸ்தான் கொல்கத்தா 2 பேருமே இறங்கினாங்க. ஆனால் இந்த ஆட்டத்தில் வெறும் ஒரே ஒரு ரன் வித்தியாசத்தில் தான் ராஜஸ்தான் அணி தோல்வி அடைஞ்சு தற்போது பரிதாபமாக வெளியேறியிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் தோல்விக்கு அப்புறமா வைபவ் அவரை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு கேப்டனான ரியான் பராக் பயங்கரமா திட்டி தள்ளியிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கொல்கத்தா அணி 206 ரன் எடுத்திருந்தாங்க. 207 ரன் வெற்றியின் டார்கெட்டாக இருக்கிறப்ப ரன் சேசிங்ல இறங்கின ஜெய்ஷ்வால் வைபவ், இதுல வைபவ் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா முதலாவது பந்து ஒரு 4, அடுத்த பந்தை கேட்ச் கொடுத்து அவுட் அப்படின்னு மிக முக்கியமாகவும் எதிர்பார்க்கப்பட்ட கீ பிளேயரான வைபவ் இன்னைக்கும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவுட் ஆகி வெளியேறினாரு. இப்படி இருக்க வைபவ் அவர் உள்ள வர்றப்ப பவுண்டரி லைன்லயே நிப்பாட்டின ரியான் பராக் சரம் மாறியாக திட்டி தள்ளி இருக்காரு வைபவ் அவரை. அதாவது நிதானமா பொறுமையா கொஞ்ச நேரம் நின்று நிதானிச்சு அதுக்கப்புறமா ஆடும்படிதான் வைபவ் அவருக்கு அட்வைஸ் பண்ணதாகவும், ஆனா அது எதையுமே கேட்காம முதலாவது பந்து 4, அடுத்த பந்தே அவுட் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஆட்டம் ஜெயிக்க வேண்டிய கட்டாயமான இந்த ஆட்டத்திலையும் வைபவ் அவர் மோசமா விளையாண்டு அவுட் ஆனது. கேப்டனான ரியான் பராக் அவரை பயங்கரமா கடுப்பேத்தி பவுண்டரி லைன்ல நின்னுகிட்டு இருந்த ரியான் பராக் உள்ள வர்றப்பவே நிப்பாட்டி வைபவ் அவரை கண்ணா பின்னானே திட்டி தள்ளியிருக்காரு. ஸோ அதுக்கேற்றது போலவே இந்த மேட்ச்ல வெறும் ஒரே ஒரு ரன் வித்தியாசத்தில் தான் ராஜஸ்தான் அணி அவங்க தோல்வி அடைஞ்சு அபிஷியலா வெளியேறியிருக்காங்க. இதை பார்க்கறப்ப வைபவ் கொஞ்சம் நல்லா விளையாண்டிருந்தா நிச்சயமா இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிருக்கலாம். வைபவ் செஞ்சது தவறு, ரியான் பராக் திட்டினது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க நம்ம எல்லாருக்குமே தோணுது.